தை மாத பிரதோஷத்தையொட்டி தமிழ்நாட்டில் உள்ள பல்வேறு கோயில்களில் நடைபெற்ற சிறப்பு பூஜையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு வழிபட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்க ஸ்ரீ சோழபுரீஸ்வரர் கோயிலில் மூலவர் சோழபுரீஸ்வரர் நந்தி பகவானுக்கு பல்வேறு வகையான திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து சோழபுரீஸ்வரர் கடக குஜம்பால் சுவாமி சிறப்பு அலங்காரத்தில் நந்தி வாகனம் மீது அமர்ந்து பக்தர்களுக்கு காட்சியளித்தார். அதேபோல் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் பெரிய நந்தி பகவானுக்கு சிறப்பு அபிஷேகம் மற்றும் மகா தீப ஆராதனை நடைபெற்றது. தேய்பிறை பிரதோஷ விழாவில் 1000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் பங்கேற்று பெரிய நந்தி பகவானை வழிபட்டனர். ஆலங்குடியில் உள்ள நாமபுரீஸ்வரர் கோயிலில் தை மாத பிரதோஷத்தையொட்டி நந்தி மற்றும் சிவபெருமானுக்கு சிறப்பு அபிஷேக பூஜைகள் மற்றும் உற்சவமூர்த்தி உலா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இந்த நிகழ்வின் போது கோயிலுக்குள் வந்த பசுமாட்டை கண்டு பக்தர்கள் பக்தி பரவசம் அடைந்தனர். பிரதோஷத்தை முன்னிட்டு தஞ்சை பெருவுடையார் கோயிலில் மகா நந்தியம்பெருமானுக்கு மஞ்சள், தேன், தயிர் உள்ளிட்ட பொருட்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கரூர் கல்யாண பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் தை மாத பிரதோஷ விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதனையொட்டி நந்தி பகவானுக்கு பால், தயிர், தேன் உள்ளிட்ட பொருட்களால் அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர்.